Victory begins at Vidyalakshmi. Good morning, students. Welcome to our YouTube channel. I'm Venugopal, Department of Commerce in Vidyalakshmi Metric Higher Secondary School. So today we are going to discuss subject Commerce, Chapter 9, HR and HRM, Human Resource and Human Resource Management. So அதோட futures, அதோட advantages, அதோட function, அதோட significance. அந்த topics elaborate இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So first I'll go to the topic name. So பாருங்க chapter 9 Human Resource Management. Human Resource Management. மனித வள மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மனித வளம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் இந்த இடத்துல? எம்ப்ளாயீஸ், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ், ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி கிரேட் இருக்கக்கூடிய மக்களை, அதாவது வேலை ஆட்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு. அதை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்க போகிறோம். இதில் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன, மனித வளம்னா என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனித வள மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இன்ட்ரோடக்ஷன். The human resource is the most important element in any organization. The success, growth and development of organization depends on the quality of workforce they possess. It is only through the human resource all other resources are actively utilized, leading to the efficient, effective running of an establishment. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமல் இன்றைக்கி எந்த வேலையும் நடக்காது. இன்றைக்கி எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஆர்கனைசேஷன், எந்த இன்ஸ்டியூஷன் போனாலுமே ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் ஒரு 10 இயர்ஸாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு. முதல்ல ஹெச்ஆர்ன்றது கம்பெனி, இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி எல்லா டிபார்ட்மெண்ட், இன்க்ளூடிங் எஜுகேஷன், இன்க்ளூடிங் ஆஃபீஸ், இன்க்ளூடிங் எல்லா இடத்துலையுமே இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து மிக மிக அவசியமான ஒன்றா வந்துடுச்சு. ஏன்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ். எல்லாரையும் இணைக்கிறது, எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிறது, அந்தந்த துறைக்கு சார்ந்து, துறை சார்ந்து யார் யார் வேணும், என்ன ஸ்கில் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்ன நாலேஜ், என்ன குவாலிஃபிகேஷன், இதையெல்லாம் கலெக்டிவாக கலெக்ட் பண்ணி, செலக்ட் பண்ணி, ரெக்ரூட் பண்ணி, அப்புறம் டெஸ்ட் வச்சு, இன்டர்வியூ வச்சு, அதுக்கப்புறம் எடுக்கிற ஆட்களை மொத்த பணியும் பார்க்குறது தான் நம்ம ஹெச்ஆர் அண்ட் ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அடுத்து இந்த ஹெச்ஆரை பற்றி பீட்டர் ட்ரக்கர் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கார். என்ன சார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, not all human beings are considered to be a human resource. Human resource அப்படிங்கிறது, மனித வளம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சார்ந்தது கிடையாது. ஏன்னா only those individuals who acquired the required, யாருக்கு தேவை, எப்பேற்பட்ட ஆட்கள் தேவை, யாருக்கு தேவை, எப்பேற்பட்ட ஆட்கள் தேவைன்னு எடுத்துட்டு அதை செட் பண்ணி அவனோட டேலண்ட்டையும் அவனோடைய நாலேஜையும் அவனோடைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கா, அவனுக்கு அந்த தகுதி இருக்கா, கேப்பபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நம்ம கம்பெனியோட அவன் ஜாயின் பண்ண முடியுமா, நம்ம துறையோட சார்ந்து அவன் செயல்பட முடியுமா, அவன் தனித்துவமாக இருந்தாலும் சரி, நம்ம துறை சார்ந்து இருந்தாலும் சரி, அந்த பணியை செவ்வனே செய்கிறது தான் நம்ம ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் ட்ரக்கர் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஆத்தர் டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோஸ் வேர்ட்ஸ் த மெக்ஜின்சன் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெஃபர் த டோட்டல் நாலேஜ் ஆஃப் ஸ்கில், அவனுடைய அறிவு சார்ந்து, கிரியேட்டிவ் எபிலிட்டி அவனுடைய திறனறி சார்ந்து, டேலண்ட் அவனுடைய பொதுத்திறன் சார்ந்து, ஆப்டிடியூட் அவனுடைய செயல் சார்ந்து, அவனோட ஒர்க் ஃபோர்ஸ் எந்த வேகமாக அவன் செயல்படுறான் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும், அவனுடைய மதிப்பீடையும் அவனுடைய நடவடிக்கையும் சார்ந்தது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹெச்ஆர். குணாதிசயங்கள் என்ன சார்? மனித வளம்னு சொல்லிட்டீங்க, மனித வளம் தேவைன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டீங்க. அதோட குணாதிசயங்கள் என்னென்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட்டுங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் ஒன்லி ஃபேக்டர் ப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே உற்பத்தியை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைன்றது ஒரு வகையில் ப்ரொடக்ஷன் தான். ஸோ உற்பத்தியை சார்ந்த பணியை செய்யக்கூடியது இந்த ஹெச்ஆர். Human resource create all other resources, not only in உற்பத்தி, நாட் ஒன்லி த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்து எல்லா நிலைகளிலும் எல்லா பாகுபாடுகளிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான், கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த ஹெச்ஆர்.
It is only the labor of employee that is hired and not for employees himself. So அவனை சார்ந்து, ஆட்களை சார்ந்து, வேலையாட்களை சார்ந்து நம்ம ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஆட்களை உட்படுத்துகிறோம், ஆட்களை நாம ரெக்ரூட் பண்ணுறோம். Human resource exhibit innovation and creativity. அப்போ human resource எதை எக்ஸிபிட் பண்ணுதுன்னா மெயினாக இனோவேஷன், புதுமைகளை புகுத்துதல், அண்ட் கிரியேட்டிவிட்டி, தனித்திறன்களை வெளிப்படுத்துதல். ஸோ வெளிப்படுத்துதல் உணர்ச்சி பூர்வமாக அல்லது செயல்பாடுகள் மூலமாக எடுத்துட்டு வர்றது அப்படி. நெக்ஸ்ட், human resource alone can think. So the human resource alone, they think and action and analyze to interpret. ஸோ திங்க் செயல்படும் நிலை, அதுக்கப்புறம் நடவடிக்கை நிலை, அதுக்கப்புறம் ஆராய்ச்சி நிலை, அதுக்கப்புறம் கம்யூனிகேட் நிலை. இந்த 4 நிலைகளையும் ஏற்படுத்துறது தான் இங்கே ஹெச்ஆர் அப்படிங்கிறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங். ஹியூமன்னாவே எமோஷன் தானே இல்லையா? ஹியூமன்னாவே யார்? மனிதன் சார்ந்தவன். மனிதன் சார்ந்தவனை பொறுத்த வரைக்கும் he is also a human being, the emotional human being. எல்லாருக்குமே அந்த எமோஷனல் ஃபீல்டுன்றது ஒன்று இருக்குது. அதை சார்ந்து தான் நாம் அவனை என்ன பண்ணுறோம், பலவிதமான தேர்நிலைக்கு செலக்ட் பண்ணி நாம் அவனுக்கு இன்டர்வியூ வச்சு அவனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அது நம்ம பின்னாடி 12th 13th சாப்டர் அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தனியாக இன்டர்வியூ ட்ரைனிங்கிட்டே டெஸ்ட்டுக்கிட்டே ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் அது இன்னும் எலாபரேட்டாக பார்ப்போம். சரியா? Human resource can be motivated either financially. So human resource எப்படி ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணம் சார்ந்து இருந்தாலும் சரி, பணம் சாரா நிலையாக இருந்தாலும் சரி. ஸோ பணம் சார்ந்து, பணம் சாரா நிலை, 2 நிலையிலுமே இந்த குணாதிசயங்களான ஹெச்ஆர் வந்து எல்லாருடைய செயல்பாடுகளையும் எடுத்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. அடுத்தது, the behavioral of human resource and unpredictable. ஸோ மக்களுடைய நிலைப்பாடு, அந்த ஆட்களுடைய நிலைப்பாடுகள் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்போது the human resource unpredictable, அவனுடைய நிலைப்பாடுகளை, அவனுடைய நடத்தைகளை நம்மளால் சரியாக நம்ம கணிக்க முடியாது. ஆனால் அவனோட வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓவர் இயர் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின் வேல்யூஸ் அண்ட் அப்ரிஷியேட். ஸோ எவ்வளோ வருஷம் வேலை செய்கிறானோ அவனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவனுடைய ஒர்க் என்ன ஆகும், அங்கே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த கம்பெனி, அந்த இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆர்கனைசேஷன் எங்கே இருந்தாலும் சரி, ஓவர் இயர்ஸ் எவ்வளோ வருஷம் வேலை செய்கிறான்றது அவனுடைய மதிப்பீடுகளையும் அவனுடைய நன்னடத்தையை வச்சு தான் அவனோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஆட் ஆகுது. ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் மூவபிள். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றவன் மூவபிள் ஆகிட்டே இருக்கிறவன், ஒரே பிளேஸில் இருக்க மாட்டான். 1 இயர் இங்கே இருப்பான், பாப்பான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒர்க்லோடு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னு வச்ச ஒர்க்கு என்ன பண்ணுவான், அடுத்த கம்பெனிக்கு போயிடுவான். அங்கே போய் 2 வருஷம் இருப்பான், அங்கே கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்பான். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு மூவபிள் ஆகிட்டு. அதனால தான் ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் மூவபிள். அது வந்து இம்மூவபிள் கிடையாது, இட் இஸ் அ மூவபிள். The last point, human resource can work as a team. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது, மனித வளம்ன்றது குழுக்களை சார்ந்தது. டீம் அப்படின்னா குழு, தனித்து யாரும் இங்கே செயல்பட முடியாது. எல்லாம் சேர்ந்து கூட்டாக இருந்தால் தான் அந்த பணியை சிறப்பாகவும் அந்த கோலை நம்ம சரியான சமயத்திலையும் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது, த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹெச்ஆர். இதில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஹையரிங், நம்ம வாடகைக்கு எடுக்கிறது. மோட்டிவேட்டிங், அவனை ஊக்கப்படுத்துறது. மெயின்டைனிங் பீப்புள், அவனை சரி நிலையில் வச்சுக்கிறது. த ஆர்கனைசேஷன், அது ஒவ்வொரு அமைப்பினுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும், அவனை மெயின்டைன் பண்ணணும், அவங்ககிட்ட வேலை வாங்கணும், அவனை ஊக்கப்படுத்தணும், அவனை உந்துதலோடு வேலை செய்ய வச்சு நம்ம கோலை ரீச் ஏற்படுத்திக்கிறது தான் ஆர்கனைசேஷனுடைய முதல் தாரக மந்திரமாக இருக்கும் இந்த ஹெச்ஆர். அக்கார்டிங் டு டேல் ஆர்டர் அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா, த எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், டைரக்டிங், அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு ஹெச்ஆர் எப்படி ஆட்கள் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணும். எவ்வளோ ஆட்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணணும், திட்டமிடணும். அதுக்கடுத்து டைரக்ஷன், அவனுக்கு சரியாக கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனை சரியான நிலையில் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி அப்ளிகேஷன், எந்தெந்த நிலைப்பாடுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதன் மூலமாக நம்ம வளர்ச்சி காணணும். அவனை பயன்படுத்தி நம்ம கம்பெனிக்கு தேவையான விஷயங்களை, அந்த கோலை நாம் ரீச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ன்றது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறது. ரைட்.
அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மனித வளம் ஹெச்ஆர் பற்றி பார்த்தோம். அதில் ஒரு பகுதி தான் இந்த ஹெச்ஆர்எம், மனித வள மேலாண்மை. ஸோ மனித வளத்தின் ஒரு கிளை, தட் இஸ் மனித மேலாண்மை பார்க்குறோம். ஸோ யூனிவர்சலி ரிலவெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ யூனிவர்சல், உலகம் சார்ந்து, வளம் சார்ந்து, நலம் சார்ந்து, நாடு நலம் சார்ந்து, the approach style varies depending the nature of organization structure applicable at all level. அதே மாதிரி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பேங்க்னா எப்படி ஆட்கள் வேணும், கம்பெனினா எப்படி ஆட்கள் வேணும், ஆர்கனைசேஷன்னா எப்படி வேணும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக எப்படி வேணும். அப்போ ஒவ்வொரு பிளேசஸ்லையும் எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் யூனிவர்சலாக நாம் இந்த ஹெச்ஆர்எம் ஒர்க்கை பண்ணுறோம். கோல் ஓரியன்ட். கோல் அப்படின்னாவே எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை முதல்ல முடிவு எடுத்துட்டு தான் அந்த செயலை செய்வோம். அந்த முடிவு வந்திருக்கான்றதை பார்ப்போம். அதனால தான் the accomplishment of organizational goal is made possible through the best utilization. நீ பயன்படுத்துகிற ஆட்களை பொறுத்து இருக்கு. நீ வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்களை பொறுத்து திறம்பட செயல்படும் போது அந்த கோல் என்ன ஆகும், நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது ரெகுலராக ஒர்க் போயிட்டே இருக்கணும், எக்காரணம் கொண்டு ஸ்டாக்னேஷனாக ஆகக்கூடாது, தங்கு தடையின்றி செயல்பாடுகள் நடக்கணும். த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லைஸ் எம்பசிஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். த டூ செட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு, மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன். அப்போ சிஸ்டமேட்டிக்காக நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று மேனேஜரியல், இன்னொன்று ஆப்ரேஷன். மேனேஜரியல் அப்படிங்கிறது the function of management, operation அப்படிங்கிறது subsidiary function of management. அப்போ it is a pervasive அப்படிங்கிறப்போ to existent human resource, the effective management, available human resource very especially the functional areas. So planning, organizing, directing, motivating, controlling, coordinating, இந்த செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்தது தான் the pervasive, the work to continuation for the HRM. It is a continuous process as long as there is a human resource is the running of organization. It activities relating to managerial human, மனித வளம் சார்ந்து, மனித நிலைப்பாடுகளை சார்ந்து, நிலைப்பாடுகள் நிலைத்த நிலையாக லாங் பீரியட், நீண்ட நாட்களுக்கு செயல்படக்கூடிய சிறந்த அமைப்பாக இந்த ஹெச்ஆர்எம் இருக்கு. அடுத்து இட் இஸ் அ டைனமிக் ஆக்டிவிட்டி. டைனமிக் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் த சேம் த அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி செய்கிறது, த ஃபீல் ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன் அவனுடைய குணப்பாடுகள். அடுத்தது ஹேண்ட்லிங் விச் கேர், அவனை ரொம்ப கேராக நீ ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவனோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மனிதன் இல்லையா, he is having so many emotion and human being. அவனுக்கு எமோஷன் இருக்கிறப்போ சென்டிமெண்ட் சில விஷயங்கள் இருக்கும், எமோஷனல் சில விஷயங்கள் இருக்கும். எப்பயும் மனித நிலைப்பாடு ஒரே மாதிரி இருக்கும். நேற்று செஞ்ச அதே வேலையால் நேற்று 1000 பேக் தயார் பண்ணனா இன்னைக்கு 750 பேக் தான் தயார் பண்ணுவான். ஏன்னா அவனோட நிலைப்பாடு அன்னைக்கு எப்படி இருக்கோ அதை சார்ந்ததான் என்ன ஆகும், நம்மளோட ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கும். அது மேக்ஸிமைஸாக சரி, மினிமைஸாக இருந்தாலும் சரி, நம்ம பயன்பாடுகள் அவன் பயன்படுத்துறதை பொறுத்தும் அவனுடைய செயல்பாடுகள் பொறுத்தும் த டைனமிக் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஹெச்ஆரில் இருக்கும். அடுத்து இன்டர்கேட்டிவ் டூல். த மெயின் ஐடியா பிஹைண்ட் த மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டு மோட்டிவேட் த பார்ட்டிசிபேட். அவன் அங்கே வேலை செய்ய நம்ம வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நாம் அவனை ஊக்கப்படுத்தணும், மோட்டிவேட் பண்ணணும். நல்லா செய்கிறப்பா, அருமையாக பண்ணிகிட்ருக்க, நேற்றை விட இன்றைக்கி நல்லா ஒர்க் பண்ணியிருக்க, இதோட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. நீ எந்த அளவுக்கு உன்னை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ ட்ரைன் பண்ணிக்கிறியோ, அதுக்கடுத்து உனக்கு ப்ரமோஷனுக்கோ அல்லது உன்னை அப்கிரேஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவனை நம்ம மோட்டிவேட் பண்ணுறப்போ அவன் என்ன பண்ணுவான், தன்னோட பணிகளை மிகவும் சிறப்பாக செய்வான். அப்போது இன்டகிரேட்டிவ் டூல்ன்றப்போ மோட்டிவேஷன் இஸ் த மெயின் இன்டகிரேட்டிவ் டூல். அவனை பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் வேகமாக போயிட்டு நம்மளோட கோல் ஓரியன்டாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட். நம்ம டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மோட பணி சார்ந்து, நிறுவனத்தோட பணி சார்ந்து நம்ம அவனுக்கு தேவையான பவரை கொடுக்கணும். அவனுக்கு ட்ரைனிங் வேணும்னா ட்ரைனிங் கொடுக்கணும், சம்பளம் வேணும்னா சம்பளம் கொடுக்கணும், அவனை இன்சென்டிவ் வேணும்னா இன்சென்டிவ் கொடுக்கணும். அவனை நம்ம கரெக்டாக வச்சுருந்தாதான் அவன் என்ன பண்ணுவான், நம்ம கம்பெனிக்கு தேவையான வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுப்பான்.
அவனை நம்ம சரியாக கவனிக்கல, அவன் என்ன பண்ணிடுவான், அவனோட வெளிப்பாடுகள் வந்து சரியானதாக இருக்காது. அப்போ என்ன ஆகும், இதன் மூலமாக நமக்கு the skill through the training increases the effective uses of resource procured. ஸோ அவனுக்கு தேவைன்றப்ப ட்ரைனிங் தரணும். சார் நான் படிக்கலை சார், ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் கற்றுப்பேன் அப்படிங்கிறப்போ அவனுக்கு அது ஒரு சான்ஸை கொடுக்கணும். கொடுக்குறப்ப என்ன ஆகும், அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது மூலமாக நம்மோட ப்ரொடக்ஷனும் நம்மோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் த போத் தி சயின்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது கலை சார்ந்து அறிவியல் சார்ந்தது. இட் இஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ஆர்ட். கலை சார்ந்ததா சயின்ஸ் அறிவியல் சார்ந்ததா அப்படின்னு பார்க்க போனால், as it is an experiment and observes as well as the effective handling the manpower, the both sides and arts. ஸோ ஒரு ஒர்க்கை நீ செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவனை அனலைஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறோம். ஸோ செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து ஆர்ட். அந்த ஒர்க்கை அவன் ஃபினிஷிங் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறப்போ அது வந்து சயின்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் அண்ட் போத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது interdisciplinary. The human resource management makes a useful concept the different discipline sociology சமூக நலம் சார்ந்து, சைக்காலஜி உளவியல் சார்ந்தது, எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை சார்ந்து, it is interdisciplinary. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டரி இருக்குது. அதை எல்லாத்தையும் கலெக்டிவாக எடுத்துகிட்டு வந்து நாம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மூலமாக வேலை செய்கிறோம். லாஸ்ட் ஒன், இட் இஸ் அண்ட் இன்டான்ஜபிள். ஸோ ஹெச்ஆரில் என்ன பார்த்தோம், மூவபிள்னு பார்த்தோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அண்ட் இன்டான்ஜபிள், கண்ணுக்கு புலப்படாதது. ஏன்னா அவனுடைய செயலை வச்சு தான் நம்ம சொல்லுமே தவிர அவன் சரியான ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் சரியான எப்படி நமக்கு தெரியும், ஒரு ஒர்க்கை அவன்கிட்ட கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை முடித்த பின்னாடி தான் அவனுடைய பர்ஃபெக்ஷனை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், வெரி குட், யூ டிட் வெல் அப்படின்னு நம்ம அவனை அப்ரிஷியேட் பண்ணுறோம். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் அண்ட் intangible asset. So HRM is an intangible asset. கண்ணுக்கு புலப்படாத சொத்து. எப்போ சார் புலப்படும், நீ ஃபீல் பண்ணுறப்போ, அதை நீ ப்ரூவ் பண்ணுறப்போ, உனக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிறப்போ, அதைத்தான் நம்ம ஹெச்ஆர்எம்ல intangible asset in our HRM part of you அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்தது to identify the manpower need. நமக்கு எவ்வளவு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி பேரோல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் நமக்கு தேவை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ் எவ்வளோ பேர் தேவை, சபார்டினேட், அதுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் எவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், இந்த மேன் பவர் தேவைகள் என்னென்னன்றதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். அப்போது த டிட்டர்மினேஷன் ஆஃப் மேன் பவர் நீட் இன் ஆர்கனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா 4 பேர்த்தை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்ய முடியுமா, முடியாது. அந்தந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ பேர் தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்களை நீங்கள் செய்யணும். அதுதான் எப்பயுமே ஹியூமன் ரிசோர்ஸுடைய மெயின் ஸ்லோகனை என்ன சொல்லுவாங்க, right job for the right person in the right place. Right job for the right person in the right place. Right job. ஒரு வேலையை நீ தேர்ந்தெடுக்கிறன்னா அந்த வேலைக்கு உண்டான ஆளை நீ எப்படி தேர்ந்தெடுக்கணும், ரைட் ஜாப் ரைட் பர்சன். அந்த வேலை அவனால் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். இப்போ உற்பத்தி செய்கிறவனை கொண்டு போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துட்டு நீ கணக்கு எழுதுனா எழுதுவானா, தெரியாது அவனுக்கு. அதே மாதிரி கணக்கெடுத்துன்னு கொண்டு போயிட்டு ப்ரொடக்ஷனில் உட்காந்துட்டு நீ போய் மெஷினை வச்சு ஆப்ரேட் பண்ண அவனுக்கு தெரியுமா, தெரியாது. அவனுக்கு என்ன தெரியுமோ அந்த பிளேஸுக்கு அந்த தகுதியான ஆளை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணாதான் அப்போ அந்த ஹெச்ஆருக்கு உண்டான ஃபீல்டு என்ன ஆகும், அங்கே ஃபுல்ஃபில் ஆகும். அதை தான் இங்கே தெளிவாக என்ன சொல்கிறான், ஐடென்டிஃபை த மேன் பவர் நீட் இன் த பிளேஸ், இன் த ஜாப், இன் த பர்சன். அது ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபை பண்ணி அக்யூரேட்டாக நாம் அந்த பிளேஸில் அவனை அப்பாயிண்ட் பண்ணணும். இன்கார்பரேட் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இஸ் எ கான்ஸ்டன்ட். பொறுத்து சேஞ்சு பொறுத்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சேஞ்ச் இஸ் எ கான்ஸ்டன்ட். இன் எனி ஆர்கனைசேஷன் த சேஞ்ச் ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்டு த வே த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் த ஏஜென்ட். ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம கம்பெனிக்கு 50 பேர் வேணும்னா 75 பேர் அவன் செலக்ட் பண்ணி வச்சுப்பான், 25 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டு வச்சுப்பான், 50 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அதில் யார் மக்கர் பண்ணாலும் யார் சரியாக ஒர்க் பண்ணலாம் என்ன பண்ணுவான், டக்குன்னு அங்கே அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இவன் சரியாக ஒர்க் பண்ணலை இவனை எடுத்துருங்கன்னா அந்த பிளேஸுக்கு உண்டான ஆட்கள் ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டு ஒருத்தன் வச்சுருப்பான். இவனை நாளைக்கு எடுத்தானா நாளான்னைக்கு காலம் ஒருத்தன் வந்து உட்காந்துருவான் அந்த பிளேஸில்.
அதுதான் ஹெச்ஆருடைய வேலையே. ஸோ ஹெச்ஆருடைய வேலை என்னன்னா ஆட்களை எடுத்தல், ஆட்களை அமர்த்துதல். தேவை இல்லைன்னா தூக்கிடணும், தேவைன்னா ஆளை அப்பாயிண்ட் பண்ணணும். இதை ரெண்டையும் மெயினாக பார்த்துக்கிறது. ப்ளஸ் அப்ரிவியேஷன், அப்ரைசல், செலெக்ஷன், ப்ரமோஷன், இது எல்லாமே ஹெச்ஆர்எம் சார்ந்தது. ஸோ அதுதான் டு செலக்ட் ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப். ரைட் மேன், நீ செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த ஜாபுக்கு தகுதியானவனான்றதை பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருக்கிறப்போ, அந்த குவாலிஃபிகேஷனால் அப்பாயின்ட் பண்ணுறப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். இங்கே பார்த்தீங்கன்னா த அப்டேட் த ஸ்கில் அண்ட் நாலேஜ். ஸோ நாலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். பழையகுருடைய கதவை திரடுன்ற மாதிரி பழையிலேயே நம்ம உட்காந்துருந்தோம்னா ஒரு வேலைக்கும் இங்கே ஆகாது இல்லையா? அந்த காலத்தில் இருந்த மெத்தட் வேறு, இந்த காலத்தில் இருந்த மெத்தட் வேறு. நாங்கள்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணோம், வாத்தியார் வருவாங்க, எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். நாங்கள் பாடி படிச்சுட்டு உட்காந்துருப்போம். வாத்தியார் வாரத்துக்கு ஒரு நாள் வருவார், பாடம் எடுத்துகிட்டு போவார். அவர் எழுதுறதா நோட்ஸு, நாங்களே படிக்கணும், நாங்களே எழுதணும், நாங்களே எழுதி மார்க் வாங்கிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க, கூகுளில் அத்தனையும் இருக்குது. ஆனால் நீங்கள் அப்டேஷன் ஆகணும். நீங்கள் அப்டேஷன் ஆகலாம், அப்டேட்டடாக வெளியே போயிட வேண்டியது தான். ஸோ அதனால் அப்டேட்டட் த ஸ்கில் அண்ட் நாலேஜ். எவனுக்கு அப்டேட்டட் ஸ்கில் நாலேஜ் இருக்கோ அவன் மட்டும் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டர் ஆஃப் த ஜாப். ஸோ ஒரு ஜாபில் ஃபிட்னஸாக இருக்கணும்னா அப்பப்போ அவனை அப்டேட் பண்ணிக்கணும். அவனை அப்டேட் பண்ணலைன்னு அவன் என்ன வாங்க அப்டேட்டடாக வெளியே போயிட வேண்டியதுதான். ஸோ அதனால் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும், எம்ப்ளாயீஸ் ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆட்களை நம்ம அப்பாயின்ட் பண்ணணும். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ப்ரோக்ராமை பற்றி அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை அப்டேட்டட் பண்ணிக்கணும். டு அப்ரிஷியேட் பர்ஃபார்மன்ஸ் த எம்ப்ளாயி. அதே மாதிரி வேலை செய்கிற ஆட்களோட அப்ரிஷியேட் பண்ணணும். நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ செஞ்சாலும் அவன் வேலை மட்டும் வாங்கிட்டு அவனை அப்ரிஷியேட்டே பண்ணல, நான் வேலை செய்வான் திருப்பி எவ்வளோ செஞ்சாலும் விட்டு நல்ல பேர் இல்லை, எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு தான் அவன் நினைப்பான். அவன் என்ன பண்ணுவான், வேலை செஞ்சுட்டு இருந்தவன் கூட வேலை செய்கிறத பற்றி யோசனை பண்ணுவான். எவ்வளோ பண்ணாலும் நமக்கு ஒரு மரியாதை இல்லை, ஒன்றும் இல்லை, நாமே அவளை வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவனுக்கு தோன்றணும். அதனால தான் எப்பயுமே ஆஸ் எ ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த எம்ப்ளாயீஸை நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ அப்ரிஷியேட் பண்ணணும். அப்ரிஷியேட் பண்ணாதான் அவன் தன்னையும் உயர்த்திப்பான், தன் நிலைப்பாடுகளையும் மேலே அப்டேட் பண்ணிப்பான், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ஷனை அவன் உற்பத்தி செய்வான். அப்போது டு பெர்ஃபார்மன்ஸ் எம்ப்ளாயி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் த பூஸ்ட். அவனுக்கு அப்பப்போ பூஸ்ட்னா பூஸ்ட் வாங்கி கொடுக்குறது இல்லை. இந்த இடத்துல பூஸ்டப் அப்படின்னா அவனை நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, ஊக்கப்படுத்துறது. அவனோட பெர்ஃபார்மன்ஸ், அவனுடைய வேலைப்பாடுகளை ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், ஸ்லோவர் பர்ஃபார்மன்ஸ் யார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறது, அப்கிரேட் பண்ணணும். ஸ்லோயர் பர்ஃபார்மரை இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அவனை மேலே அப்டேட்டட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த லெவலெல்லாம் பார்க்குறது நம்ம ஹெச்ஆர்எம்டைய வேலை. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இன்றைக்கி காம்படிட்டிவ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்டை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஒரு ரிஸ்ட் வாட்ச் எடுத்துகிட்டா 10 கம்பெனி 10 பிராண்ட் இருக்குது. ஒரு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதை எடுத்தாலுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்டட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் பிராண்டட் எவ்வளோ வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் இன்றைக்கும் நிற்குதுன்னா காரணம் என்ன, அவனோட குவாலிட்டி, அவனோட டைம் ஆஃப் சர்வீஸ். ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி இன்றைக்கும் டாப் லெவலில் 150 இயர்ஸ் 200 இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவனோட குவாலிட்டி அண்ட் டைம் ஆஃப் சர்வீஸ். அவன் கேட்குறப்ப கிடைக்கணும். யார் கேட்குறப்போ, கஸ்டமர் கேட்குறப்போ, கஸ்டமர் இந்த பொருள் வேணுன்றப்போ அங்கே இருக்கணும். உன்னோடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த ரெண்டு மட்டுமே கம்பெனி, இண்டஸ்ட்ரி யாராக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணால் அவன் தான் சர்வைவர் ஆஃப் த ஃபிட்டர் இந்த லாங் பீரியட் சக்சீட் இன் தி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அப்போது என்டர்பிரைசஸில் குட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதை ஃபேஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெச்ஆரில் நம்ம என்ன பார்த்தோம், மேன் பவர், நீட், சேஞ்ச், ரைட் மேன், ரைட் பர்சன் அப்டேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது டு இம்ப்ரூவ் த இன்சென்டிவ் போனஸ். வேலை வாங்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அவன் செஞ்சவனுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒரு வருஷம் வேலை செஞ்சுருக்கான், அவன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ சேலரியோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவன் இன்னும் சந்தோஷமாக வேலை செய்வான். நம்ம வேலையை மட்டும் வாங்கிட்டு நாம லாபம் சம்பாரிச்சுட்டு அவனுக்கு எதுவுமே கொடுக்கல, நான் எப்படி வேலை செய்வான்? அப்போது ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன, இதுவும் அவனோட ரோல் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட அப்ரைசல். அவனோட அப்ரைசல் என்னென்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி ஒருத்தன் ஏப்ரல் 1ஆம் தேதி ஜாயின் பண்ணுறான்னா மார்ச் 31 அந்த 12 மந்த்ஸில் அவனை பற்றி ஃபுல் ஃபீட்பேக் எழுதி வச்சுக்கணும். கம்பெனி கேட்குறப்ப சொல்லணும், மேனேஜிங் டைரக்டர் கேட்குறப்ப சொல்லணும், இவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறானா, அவனோட க்ரோத் எப்படி இருக்குது, அவன் மூலம் எனக்கு எதாவது லாஸ் ஆயிருக்கா, ப்ராஃபிட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த டைரக்டர் கேட்பார்.
அப்போ அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கூட சும்மா உட்காந்து போயிட்டு வேலை இல்லை. அவனை பற்றி ஃபுல் அப்ரைசல் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சு அவனுக்கு உண்டான சேலரியும் அவனுக்கு உண்டான இன்சென்டிவும் போனஸையும் கொடுக்குறப்போ அப்போ அந்த ஹெச்ஆர் கம்பெனின்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம முன்னையே பார்த்தோம் த ஃபங்க்ஷன் ஆஃப் தி மேனேஜரியல் அப்படிங்கிறப்போ 2 விதமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்று வந்து மேனேஜரியல் ஃபங்க்ஷன், இன்னொன்று சப்சிடரி ஃபங்க்ஷன். ஸோ மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். பிளானிங் இஸ் டிசைடிங் த அட்வான்ஸ் வாட் டு டூ, என்ன செய்யறது, ஹவு டு டூ, எப்படி செய்யறது, அண்ட் ஹூ இஸ் டு டூ, யார் அதை செய்யறது, என்ன செய்யறது, எப்படி செய்யறது, யார் அதை செய்யறது, யாரை யாரோட லிங்க் பண்ணுறது, அந்த ஒர்க்கை எப்படி சிஸ்டமேட்டிக்காக போகிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணி வைக்கிறது பேர் தான் பிளானிங், திட்டமிடல். ஆர்கனைசிங், ஒருங்கிணைத்தல். ஸோ இங்கே இட் இன்க்ளூட்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஒர்க்கை நம்ம பிரித்து கொடுக்கணும். பிளான் பண்ணிட்டோம், பிளான் பண்ணி நம்ம எவ்வளோ பேர் வேணும் எப்படி பிரித்து கொடுக்கணும், அந்த ஒர்க்கை என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். டிவிஷன் ஆஃப் ஒர்க் அமாங் த எம்ப்ளாயீஸ், அசைனிங் தேர் டியூட்டிஸ், கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை இவ்வளோ நாளைக்குள்ள இதை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவனோட ஒர்க்கை அவனுக்கு தெரியப்படுத்தி தெளிவுபடுத்தி அந்த ஒர்க்கை கொடுக்குறப்போ, டிவிஷன் ஆஃப் ஒர்க் கொடுக்குறப்போ அந்த ஒர்க் என்னாகும், சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அடுத்தது டைரக்டிவ். சரி கொடுத்துட்டேன், அவன் வேலை செய்கிறானா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தனை கூப்பிட்டு இந்த ஒர்க்கை இன்னைக்குள்ளே முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கேபின்குள்ளே உட்காந்துக்கூடாது. நீ என்ன பண்ணணும், நீ அவனை போய் வாட்ச் பண்ணணும். அந்த ஒர்க்கை அவன் பண்ணுறானா, நல்லா பண்ணிட்டு இருந்தா அவனை மோட்டிவேட் பண்ணணும். சரியா பண்ணலையா, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனை நீ அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் டைரக்டிங். டு இஷ்யூ த ஆர்டர் டு இன்ஸ்டிடியூஷன் அலாங் வித் த சூப்பர்விஷன், நீ மேற்பார்வை பண்ணணும். கைடன்ஸ், அவனுக்கு தேவையானதை சொல்லிக் கொடுக்கணும். மோட்டிவேட் பண்ணணும், நல்லா செஞ்சு அவனை ஊக்கப்படுத்தணும். ஒரு எம்ப்ளாயி, ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயியை நாம் இந்த மாதிரி சர்வை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா தான் அவன் எனர்ஜியாக எந்தூசிஸ்டிக்காக ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க்லோட குறைச்சிட்டு வேகமாக அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுப்பான். அடுத்தது கண்ட்ரோலிங். டு கம்பேரிங் த ஆக்சுவல் வித் ஸ்டாண்டர்ட். ஸோ ஒர்க் பண்ணுறப்போ எப்படி பண்ணுறாங்க ஒர்க்கை அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். எல்லா எம்ப்ளாயீஸையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா தான் அந்த டீவியேஷன் ஆகாமல் அந்த ஒர்க் என்னாகும், போயிட்டே இருக்கும். சரி சார், இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது ஹெச்ஆருக்கும் ஹெச்ஆர்எம்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? மனித வளம், மனித வள மேலாண்மை. முதல்ல சொல்லிட்டேன், மனித வளம் அனைத்தும் சார்ந்தது. ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கிளை. In an organization, the human resource employees inevitable survival. அனைத்தும் சார்ந்த நிலையில் அமைப்பதுக்கு பேர் தான் ஹெச்ஆர். இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் த்ரூ த பீப்புள் மேனேஜ் ஆர்கனைசேஷன், மேலாண்மைப்படுத்துதல். ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மனித வளத்தை உற்பத்தி செய்கிறதே மெயினாக வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறோம், டு ரிசோர்ஸ், யாருக்கு வேணும் யாருக்கு தேவை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ட்ரைன் பண்ணி கொடுக்கறது தான் ஹெச்ஆர்எம்மோட வேலை. டு சஸ்டைனபிள் க்ரோத், கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் க்ரோத்து. எக்காரணம் கொண்டும் ஆர்கனைசேஷனை சார்ந்து நிலைப்பாடுகள் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். மேலாண்மையை க்ரோத்தை பற்றியுமே யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. டு கன்சர்ன், நமக்கு தேவைன்றப்போ ஹையரிங், வெளியிருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது, மோட்டிவேட் பண்ணுறது, மெயின்டைனிங் த பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன் ஃபார் அவர் சக்சீட் ஆஃப் அவர் பிஸ்னஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை புகுத்துதல், உற்பத்தி உற்சாகப்படுத்துதல் ரெண்டையுமே மோட்டிவாக வச்சுருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸை மோட்டிவாக வச்சுருப்பாங்க ஹெச்ஆர்எம். ஹியூமன் ரிசோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, நான் ஃபைனான்ஷியலாக இருந்தாலும், பணம் சார்ந்து பணம் சாரா நிலையிலும் ஹெச்ஆர் இருக்கும். ஆனால் ஹெச்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் த என்ஷூர் த அவைலபிள் ஃபார் த ரைட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது மேனேஜரியல் ஃபங்க்ஷனில் ரெண்டாவது ப்ரொக்யூர்மெண்ட். அக்வசிஷன் டீல் வித் த ஜாப் அனாலிசிஸ், த பிளானிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன். இதெல்லாம் பின்னாடி சாப்டரில் பார்க்க போகிறோம். இப்போ மெயின் பேஸ் ஹெச்ஆர்எம் பார்த்தோம். 10வது சாப்டரில் ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போகிறோம். 11வது சாப்டரில் செலெக்ஷன், பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். 12வது சாப்டரில் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன். இதெல்லாம் வரக்கூடிய சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்தது டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், அவனை பற்றி டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுக்கிறோம். தேவையான அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அவனை வளர்ச்சிக்கு, அவனோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைகள்ன்றதை பிளான் பண்ணி அவனுக்கு உண்டான சார்ந்த நிலைகளை கொடுத்துட்டு அவனை மேலே எடுத்துகிட்டு வர்றப்போ அவனும் மேலே வருவான். கம்பெனி ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுவான். குவாலிட்டியான பொருளை கொடுக்குறப்போ நமக்கு நிலைப்பாடுகள் வேகமாக அந்த செயல்கள் முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி காம்பன்சேஷன் டு வேஜஸ், சேலரி, அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த நிலைப்பாடுகளை பார்த்தின ஹெச்ஆர்எம்ன்றவன் என்ன பார்க்கணும், சரியான ஆட்களை அமர்த்தி மதிப்பீடு செய்யணும். சேலரி அவனுக்கு கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், இன்சென்டிவ், போனஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி லெவலில் நம்ம அதை பார்க்கணும்.
the ரிட்டென்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஹெல்த் அண்ட் சேஃப்டி. சரி சார், அவன் ஒர்க்கு மட்டும் கொடுக்குற விஷயம் இல்லை, அவனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை போயிட்டா கூட ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையுமே கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே நர்சிங் மாதிரி இருந்து ஆட்கள் இருந்து அங்கே எம்ப்ளாயீஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இஎஸ்ஐ, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ். மாதம் அவனுக்கு பிடிப்பாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த கார்டை காட்டி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம். கம் டு த லாஸ்ட் பாயிண்ட். Integration to concern with those activities they belong to the recognition personnel. So between the interests, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தணும், அதே மாதிரி ஆர்கனைசேஷனும் இன்ட்ரெஸ்டாக வேலை செய்யணும். ஸோ ரெண்டு நிலைப்பாடுகளும் சேர்றப்போ இன்டகிரேஷன் ஆஃப் த ரெகக்னேஷன் இட் வில் கோ த்ரூ த சக்சீட் ஆஃப் த கம்பெனி பிஸ்னஸ். ஸோ ஃபைனலாக டு என்கரேஜ் த எம்ப்ளாயீஸ் டு ஒர்க் வித் த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ அவனோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும், ஆட்களே தேவையில்லை, அந்த இருக்கக்கூடிய ஆட்களே அந்த ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறப்போ ரெடியூசிங் லேபர் டர்ன்ஓவர், புது விதமான ஆட்களை நம்ம அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அப்போது அக்கௌண்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத ஃபைனலாக கன்க்ளூஷன் என்ன சொல்ல வராங்க ஹெச்ஆர்னா கேரியிங் அண்ட் ஆடிட் அண்ட் ரிசர்ச். ஸோ கேரியிங், மோட்டிவேட்டிங் அண்ட் அப்டேட்டிங், இந்த மூணு நிலைப்பாடுகளுமே அந்த ஹெச்ஆர்எம் செய்கிறப்போ அந்த ஃபீல்டானது அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடியுது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9th சாப்டரில் ஹெச்ஆர்எம் பற்றி பார்த்தோம், அதோட மீனிங், ஃபங்க்ஷன், சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பார்த்தோம். ரிமைனிங் சாப்டரில், வரக்கூடிய சாப்டரில் நாம் ரெக்ரூட்மெண்ட் நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட டாபிக் முடியுது. ஸோ இதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.